கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் காரணமாக நாடாளுமன்றம் நுழைவாய்கள் மூடப்பட்டுள்ளன. அதே வேளையில் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்படும் என்று துணை ராணுவ படையினர் எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்கள். ராம்குமார் வணக்கம். டெல்லியில் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை சேர்ந்த ஆதரவாளர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது ஏற்கனவே காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் அங்கு ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது. குறிப்பாக இதன் காரணமாக நாடாளுமன்றத்தினுடைய அனைத்து நுழைவாயில்களும் மூடப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. அதனையும் மீறி யாரேனும் முன் வந்தால் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்படும் என்ற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய நீட் தேர்வு உட்பட பல தேர்வுகளில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் நடத்தி வந்திருந்தார்கள். இந்த போராட்டத்தில் பங்கேற்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சு கடந்த ஜூன் 28 முதல் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். அவர் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் என்பது இன்று தொடங்கியிருப்பதால் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். இதனை அடுத்து டெல்லி நாடாளுமன்றத்தை சுற்றி மத்திய அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜந்தர் மந்தர் பேரணியில் பங்கேற்ற ஏராளமான இளைஞர்கள் வருகை தந்த வண்ணமே இருந்த நிலையில் மெட்ரோ நிலையங்களும் மூடப்பட்டிருக்கின்றன. இப்படியாக தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜீவ் சவுக், ஜன்பாத், படேல் சவுக், மத்திய செயலகம் மற்றும் சேவா தீர்த் ஆகிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இளைஞர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக வர தொடங்கி இருப்பதன் காரணமாக அங்கு அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்யக்கூடிய படலத்தை காவல்துறையினர் செய்தனர். அவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. இதன் காரணமாக மாணவர்கள் மேலும் கோபம் அடைந்து நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முன்னேறி சென்ற போது நாடாளுமன்றத்தின் அனைத்து வாயில்களும் மூடப்பட்டு அவர்கள் அங்கேயே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் முன்னேறி வந்தால் அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடையை மீறி செல்லக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் மீது அவர்கள் இந்த கூட்டத்தை கலைக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறையினர் தரப்பிலிருந்து எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும் நிலையில் இந்த போராட்டமானது தற்பொழுது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் எச்சரிக்கையை மீறி நாடாளுமன்றத்துக்கு முன்பாக முன்னேறுவர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தற்பொழுது ஒரு பெரிய அரசியல் செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? குறிப்பாக ஏற்கனவே காவல்துறை ஒரு எச்சரிக்கை என்பதை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த ஜந்தர் மந்தரில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் நீங்கள் போராட்டத்தை நடத்தி கொள்ளலாம். அதை தாண்டி நீங்கள் முன்னேறி வந்தால் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கும் என்று ஏற்கனவே அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனாலும் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாங்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி செல்லுவோம். நீட் தேர்வு உட்பட அனைத்து தேசிய முகமை நடத்தக்கூடிய அத்தனை தேர்வுகளுடைய வினாத்தாள்கள் தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டே இருக்கிறது. ஒரு முறையான தேர்வு என்பது நடைபெறாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இந்த நிலையில்தான் மத்திய அமைச்சரை உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக நாடாளுமன்றத்தை நோக்கி அவர்கள் முன் செல்ல முயன்ற போதுதான் அங்கே டெல்லியில் தடியடி என்பது அவர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. துப்பாக்கி சூடு நடத்தப்படும் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாடாளுமன்றம் சுற்றிலும் அனைத்து வாயில்களும் மூடப்பட்டு அங்கு பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். முக்கியமான இடங்கள் அதே போல மெட்ரோவில் இருந்து அதிகப்படியான மாணவர்கள் அந்த இடத்தை நோக்கி நாடாளுமன்றத்தை நோக்கி வரக்கூடும் என்பதால் அதிகப்படியான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு வரக்கூடிய மாணவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் ஒரு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் முன்னேறி செல்வார்களே ஆனால் உங்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்படும் என்ற எச்சரிக்கையை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள்.